வெறித்தனமான பீஃப் பிரியாணி ரெடிங்க. சமையலுக்கு தேவை என்ன, இவர் தாண்டா எங்கள் அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. போடா வேணான்னு சொல்லிட்டான். பீஃப் வந்து பிரியாணிக்கு, சிக்கன் வந்து கிரேவிக்குங்க. நல்லாயிருக்கும், வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். செய்கிறதுக்கு மாஸ்டர் வராங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அண்ணன் வேணாண்டா நாங்களே செஞ்சிடும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து நாங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வெந்நீரில் வேக வச்ச பீஸ் எடுத்து பொன்னிறமாக வணக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வணக்கிட்டது தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு டப்புன்னு மூடி கப்புன்னு திறந்தா டைமிங்கில் பேசினா டைமிங்கில் திறக்க மாட்டாங்களே. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியில் வந்து சேர்ந்தார் விநாயகா அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இவர் தாங்க எங்கள் மாஸ்டர். எப்போ வர சொன்னால் எப்போ வராரு பாருங்க. சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வராருங்க. நாங்கள் பிரியாணியே செஞ்சு இலையை போட்டு சாப்பிட உட்காந்து சமைக்க பிடிக்குமா அவங்க மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் அம்மாவோட கைப்பக்கம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுதுண்ணே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட அந்த மாதிரி தாங்க இருக்கு. வீடியோ அப்லோட் பண்ணி நிறைய நாள் ஆகுதுங்க. நினச்சி பார்க்காத அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ டு ஆல்.